நாங்கள் வந்து சொல்லுவாங்க மனசு கஷ்டப்பட்டு எல்லாம் போயிட்டோம். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் இருந்த கட்சி நல்லா தான் இருந்தோம். அவன் தலைமை சரியில்லை, சர்வாதிகார போக்கு, நம்ம வாரிசு அரசியல் மற்றவங்க சொல்லிட்டு இருப்போம். இப்போ இவர் அவங்க பையனை கொண்டு வர போகிறாரு, அதில் ஒன்றும் கருத்து இல்லை. இப்போ சொல்கிறார் கேபி முனுசாமி பேசிட்டாரு, பையனை கூட்டாந்துருங்க, யாரும் வேணான்னு சொல்லாதீங்க. கொண்டாந்து பற்றியெல்லாம் வட்டம் செயல்பட்ட பரவாயில்ல. ஆனால் இதுக்காக இருந்தவர்கள் எல்லாம் இழந்து விட்டு எப்போ 32 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், அவருக்கு விஜய் அவர்களுக்கு கொடுத்து ஆதரவு தரலாம்னு சொன்னபோது அதை கேட்க மறுத்து தனக்கு என்ன கிடைக்கும், முதலமைச்சர் பதவி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு மறுத்து நான் காரத்தை விளைவாக வெளியே போனாங்க. அவங்க அது போனாங்க. எனக்கு இது சில மறைக்க இல்லைன்றாங்க. நாங்கள்லாம் அப்போ அங்கே இருந்தோம். முதல்ல வந்து உதயநிதி பேசினார், அதுக்கப்புறம் அவரே பேசினார், ஸ்டாலினே பேசினார். பேசினப்பறம் வெளியே போய் பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்து ஆட்சி அமைக்க சொன்னோம். நாங்கள்லாம் புரட்சி தலைவரால் தீட்டப்பட்டு, அம்மாவை தீட்டப்பட்டு தீய சக்தின்னு சொன்ன அந்த திமுகவோடு சேர்ந்து எப்படி நாங்கள்லாம் பயணிக்க முடியாது. எங்களை போன்ற புலவார் சுகுமாரம் போன்ற எவ்வளோ பேர் எங்களால் பாதிக்கப்பட்டோம், செத்தோம். திமுக அவங்கள கூட்டணி சேர முடியுமா, சேர்ந்துருக்க முடியுமா? முடியாது. இப்போ இதுதான் எல்லாமே சொல்கிறீங்க, திமுகவோட கூட்டணின்றது வெளியே வந்துச்சு. அது இது மட்டுமல்ல, எம்பி தேர்தலில் 25 கோடி ஒருத்தருக்கு இருக்கணும், அவங்க தான் சீட்டுன்னு சொல்லி சீட்டு கொடுத்தார். அவர் தான் சீட்டு கொடுத்தார். ஆனால் செலவு பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க. நாங்கள் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 5 கோடிக்கு மேலே செலவு பண்ணல. கடைசி நேரத்தில் நிதிர் செலவில் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு, காசு கொடுக்க வேணாம், செலவு பண்ணான்னு சொல்லிட்டாரு. உண்மையாகவே செலவு பண்ணி உழைச்சிருந்தா நிச்சயமாக கிட்டத்தட்ட 15 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியும். என்ன சொல்கிறாரு அவர், எம்பி ஜெயிச்சா வெளியில் போயிடுவாங்க, அவங்க வேறு கட்சி போயிடுவாங்க சொல்லி அந்த வெற்றி வாய்ப்பை தனக்கு குறித்து கொண்டு திமுக வெற்றி பெறுவதற்கு அன்றைக்கி உதவியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, 2021 அதே நிலைமை தான். இந்த ஆட்சி வரணுன்றது பதிலாக கட்சி இருந்தால் போகிற நினச்சார். இவர் பொதுச்செயலாளர் வருவதற்கான எடுத்த முயற்சிகளை காட்டிலும் முதலமைச்சர் வருவதற்கான முயற்சி எதுவுமே எடுக்கலை. ஆகவே இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியாக வேறு வழி இல்லை, அவருக்கு எதுவும் கேட்க மாட்டார், சர்வாதிகாரம் வழக்கம் தான் சாரசாரியாக வந்துட்டு இருக்காங்க அப்படியே. அதுவும் புரட்சி தலைவரின் புகழையும் புரட்சி அம்மாவை புகழையும் சொல்லுகின்ற அந்த இயக்கத்திலே தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அது அவர் ஆனந்த் பொதுச் செயலாளர் தலைமையில் இருக்கின்ற அவர் இயக்கத்தில் நாம் கலந்து கொண்டு செஞ்சுருக்கிறோம். ஆகவே இதை இனிமேல் அதிமுக இனிமேல் யார் காப்பாற்ற போகிறது? ஆனால் ஒன்று அம்மா சொன்ன மாதிரி தைரியமாக இவர் சொல்லி இந்த தோல்விக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் விலகிக் கொள்கிறேன், விலகிட்டாக்கா யாராவது புதுசாக வந்தால் அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும், அவ்வளோதான். ஆகவே எங்களுடைய கோரிக்கை ஏற்று வருகை தந்திருக்க உங்கள் பேருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, போக மாட்டோம் சார், போக மாட்டோம் சார். இல்லை, அது இருக்க கொஞ்சம் பேராவது காப்பாற்றிக்கலாம், அதுக்காக சொன்னேன். கட்சியாவது நிற்கும்னு நினைக்கிறோம். கட்சியாவது பாட்டிக்கிட்ட தலைவர் ஆரம்பிச்சு கட்சி சார். சரி சார். சார் நான் சார் நான் இந்த கண்டக்டர் பதவியில் சேர்ந்தேன், பொதுக்குழுப்பில் இருந்தேன். என்னுடைய உச்ச பதவி தலைவர் பதவி தான். வந்துட்டேன் தலைவர். ஆமாம், தலைவர் பதவி வந்துட்டாங்க. கவுன்சிலர் இருந்துட்டேன். அவர் சொல்றது கேட்கலையே சார். நம்ம சொல்கிறேன், எந்த கருத்து கேட்கலையே. நாங்கள் சொல்கிறேன், இன்னும் இந்த மூத்த தலைவர்கள் இருக்காங்க, ஒற்றை தலைமை வேண்டும், இவர் தான் ஓணுன்னு சொன்ன தங்கமணி, வேலுமணி, அண்ணன் செங்கோட்டையன், கேபி அன்பழகன், சிவி சண்முகம், இவங்கெல்லாம் சொல்லி கேட்கலையே சார் அவர். இல்லை சார், சொன்னாங்க சார். நாங்களாம் கூட இருந்தவன் தெரியும், எனக்கு சொன்னாங்க இது மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க, எல்லாரும் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம வெளியில் இல்லை, வெளியில் ஒரு எண்ணமெல்லாம் இல்லை. இந்த நம்ம திடீர்னு வரப்போகிறோம். இதுக்கு 25 கோடி ரூபாய் கேட்டது எல்லாருக்கும் தெரியும். அது கேட்டதுனாக்க செலவுக்கு தான், செலவு பண்ணுறது தான் கேட்டோம். செலவு பண்ண விடலையே, செலவு பண்ணி ஜெயிச்சுப்பாங்களே, செலவு பண்ண விடலையே சார்.
நம்ம சார் நம்ம ஏன் சார் கேட்குறோம்? நீங்க தான் சொன்னீங்க இப்போ அந்த குழுவுல நானும் இருந்தேன், நானும் கேட்டேன். குழுவில் நான் இல்லை சார். யார் சொன்னீங்க? அவங்க பேசும்போது நம்ம இருக்கிறதுல கூட இருக்குல்ல, தலைமை நிர்வாகி கூட இருப்பேன்ல. அது நீங்க எடப்பாடி கேட்டுக்கலாமே, ஏன் 25 கோடி ரூபாய் கேக்குறீங்க? அப்புறம் செலவுக்கு சார், செலவுக்கு சார். கட்சி ஆமா சார் சார், 25 கோடி ரூபாய் கேக்குறாங்க. அப்ப நீங்க கேட்டுக்கலாமே, நீங்க அப்ப கேட்கல. இப்போ வந்து வெளியில சொல்றீங்கல்ல. மூத்த தலைவர்கள் கேட்குறாங்க. அந்த இல்லை மூத்த தலைவர்கள் கேட்குறாங்க. இருக்கு அவர் கேட்கட்டும். மூத்த தலைவர் கேட்குறாங்க. அவங்க சொன்னதே கேட்கல. நம்மலாம் சொன்னால் கேட்பார் அவரு? கேட்க மாட்டார். கேட்குற மாதிரி நிலைமைலாம் அவர் இல்லை சார். புரியல. நீங்க எம்ஜிஆர் ஒரு மாஸ் ஹீரோ வந்தாரு, லீடரா வந்தாரு. அம்மா வந்து கண்டிப்பா அவங்க மாஸ்ல வந்தாங்க. இப்போ இவர் மாஸ் லீடர், மாஸ் ஹீரோவா இருக்காரு, இப்போ லீடரா இருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிமுக ஆட்களுக்கு தலைவர்கள் தேவையா? இல்லை, தலைமை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆள் நிச்சயம் பாஸாக இருக்கணும் சார். கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சார் கேட்ட கேள்வி அதிகமான கேள்வி. புரட்சித் தலைவர் இருந்தார், அவரே சுற்றி வந்து எடுத்துகிட்டு வந்து இது நிறுத்தினாரு. அம்மா வந்தாங்க, நிறுத்தினாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் விஜய் சார் வந்திருக்காங்க. அவர் தன்னிச்சையாக அவருடைய சொல்வாக்கள் தான் எல்லாத்தையும் இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காரு. 108 கரெக்டாக. ஆமாம் சார். நான் சொல்கிறேன் சார். இல்லை சார், அதாவது அவர் அந்த வார்த்தையை கேட்டுக்கல சார். சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறத விட மூத்த தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் எதுவுமே கேட்டுக்கல சார். இது எல்லாரும் சேர்த்துக்கன்னு சொன்னாங்க. சேர்த்தாருங்களா அவங்க? கூட்டணி சேர்த்தா யாருமே சேர்க்கல. இல்லை, கடைசியாக பிஜேபி அன்னைக்கு வந்து ஆமாம் சார். சார் இல்லை சார், உள்ளுக்குள்ளே சொன்னோம் சார். நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னோம். நான் சொன்னேன், என்னோட முதல் சொன்னாங்க சார். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாரும் சொன்னாங்க. அவர் எடுத்துக்கல சார், கேட்கல. யார் பேச்சும் கேட்கல சார். அவர் சர்வாதிகாரமான போக்கு, ஒரே சர்வாதிகார போக்கு நடந்தது தான் இந்த நிலைமைக்கே காரணம். சரிங்க சார். இன்று வரையில் சொல்லுங்க. இன்று வரையில் சொல்லுங்க.